Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக தராசு மேடையில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து டிஜிட்டல் செக்யூரிட்டி கார்டு எனும் EID கார்டு வழங்கும் திட்டம் ஒன்றை இந்த மாதம் செயல்படுத்த இருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த திட்டத்திற்கு சிங்கள புத்திஜீவிகள் மத்தியிலிருந்து பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அந்த வகையில் இது குறித்து சிங்கள சமூக தளங்களில் பேசு பொருளாக இந்த விடயம் மாறி இருக்கிறது. அவைகள் குறித்து இன்றைய தராசு மேடையில் நாம் அலச இருக்கின்றோம். முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில், ஒரு நாட்டினுடைய நேஷனல் ஐடென்டி கார்டோ அல்லது மக்களினுடைய தரவுகளோ இன்னொரு நாட்டிற்கு வழங்கி அவர்கள் இதனை டிஜிட்டல் மூலமாக கார்டு மூலமாக திரும்ப அந்த நாட்டிற்கு வழங்குவது என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும். அது மட்டுமல்ல, இந்த எல்லா தரவுகளும் இன்னும் ஒரு நாட்டுக்கு போய்விட்டால் இந்த மக்கள் மிகப்பெரிய அவல நிலைக்கு உள்ளாவார்கள். இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாம் நோக்க வேண்டும். அந்த தகவல்களில் அவர்களுடைய கைரேகை அடையாளம் மட்டுமல்ல, நீங்க அதை லிங்க் பண்ணிவிட்டா அவர்களுடைய ஹெல்த், அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய வறுமை நிலை, அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாமே இன்னொரு நாடு அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்தியா இஸ்ரேலுடன் பெகாசஸ் என்கின்ற ஒரு தொலை தொடர்பு ஒட்டு கேட்பு சாஃப்ட்வேர் ஒன்றை வைத்திருக்கிறது. இது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால், முக்கியமாக எதிர்கட்சி தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரையுமே ஒட்டு கேட்கிறது. ஆகவே இந்தியாவுடன் இந்த ஐடென்டி கார்டு, டிஜிட்டல் ஐடென்டி கார்டு தொடர்பை வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த டிஜிட்டல் ஐடென்டி கார்டு வழங்கும் திட்டம் ஒன்று இலங்கையில் நடைபெற இருப்பதாக நிலாம்தீன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய சந்திப்பிலே, நேர்காணலில், தராசு மேடையில் இது தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். தராசு மேடைக்கு நிலாம்தீன் அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. நன்றிமா. இந்த EID என்றால் எப்படி இருக்கும், அதன் விடயங்கள் தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை தாருங்கள். இப்ப இலங்கையில தற்போதைய நேஷனல் ஐடென்டி கார்டுங்கிற போது முன்னர் எங்கட மூஞ்சி மாத்திரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2005 பிற்பாடு 2015 நினைக்கிறேன், அதுல கைரேகை, பிறப்பு பதிவு, முகவரி, தொழில் உட்பட ஒரு நபரை அடங்கிய, ஒரு தனிநபரின் முழு தகவல் அடங்கிய NIs தான் இப்போது வழக்கத்தில் இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்தியாவால் இலங்கை மக்களுக்கு வழங்கப்படவுள்ள டிஜிட்டல் ஐடி என்பது பயோமெட்ரிக் தகவல் கொண்டது. இதுல பிங்கர் பிரிண்ட் வருகிறது. ஏற்கனவே இலங்கைக்குள்ள ஐடி கார்டுல பிங்கர் பிரிண்ட் இருக்குது. இந்த லைசன்ஸ் கார்டு சிஸ்டம் போனது கிரீன் கலர்ல. பிங்கர் பிரிண்ட், கண், DNA, காது, வாய், மனம், உடல் ஆரோக்கியம், இப்படி ஏராளமான டெஸ்டை கொண்ட NIC ஒன்றுதான் இந்த EID கார்டை இந்தியா கொடுக்க போகுது. இந்த 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 டெஸ்டை பார்த்தால் இந்த ஒரு தனி மனிதன் தன் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான டெஸ்ட் மாதிரி தோணுது. இந்த அச்சம் தான் இப்போது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏனெனில் இப்போது நடைமுறையில் இருக்கின்ற ஐடென்டி கார்டு என்பதே எங்களுக்கு போதுமானது. ஒரு வறுமையான நாட்டில் அதை மேலும் மேலும், அதாவது ஒரு வீட்டை 6 வருடத்துக்கு ஒருக்கா, 5 வருடத்துக்கு ஒருக்கா, உங்களுக்கு திங்க வழி இல்லை, அதுக்குள்ள ஒரு வீட்டுக்கு மேல மேல நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு கட்ட போறது என்பது அற்பருக்கு பவுசுவா வந்து அர்த்த ராத்திரியில கொடை பிடிக்கிற மாதிரி போகுது. நீங்க IMF இன்னும் கையேந்திக்கு நிக்கிறீங்க. எவ்வளவோ பொய்யச்செலி வந்துகிட்டு ஆட்சியை கொண்டு போயிட்டு இந்தியாவுக்கிட்ட எங்கிட்ட மக்கள், அதாவது இப்ப இதை சொல்ல போனால் இந்த இந்த டிஜிட்டல் ஐடென்டி கார்டு என்பது ஈழம் என்ற ஒரு போராட்டம், மண்ணுக்கான ஒரு போராட்டம் மறைந்து எங்கட மக்களுக்கு உயிருக்கான போராட்டமாக மாறப்போகுது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக சொல்ல முடியும். ஏன் அவ்வாறு சொல்ல வருகின்றீர்கள்? ஏன் இதற்காக போராட வேண்டும் என்கின்ற காரணம் என்ன? நாங்கள் இதுக்கு ஏகப்பட்ட காரணம் பின்னுக்கு சொல்ல போகணும். இது நாங்கள் ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னா, லேசாக சொல்ல போனால், இப்ப இந்தியாவில் பல உளவு சாதனங்கள் இருக்குது. இப்ப இந்திய தூதுவர் இதில் ஏன் மும்முரமாக இருக்கின்றார்?
1700 கோடி பணத்தை கொண்டு இலங்கைக்கு இலவசமாக கொடுத்துட்டு ஏன் இந்த அடையாள அட்டை அவர் கொடுக்கிறதுக்கு தீவிரமாக நிற்கிறாருங்கன்று போனால் இதை மிகப்பெரிய மர்மம் இருக்கின்ற 3 தினங்களாக நாங்கள் இந்தியாவுக்குள் புகுந்து ஏராளமான தகவலை திரட்டி இருக்கின்றோம். உதாரணமாக இந்த ஐடென்டி கார்டு, இந்த இந்தியா வழங்க போன்ற ஐடென்டி கார்டு என்பது முற்றுமுழுதாக வடகிழக்கை தான் குறிவைக்கப்படுகின்றது. வடகிழக்கு மண்ணைத்தான் இவங்க இந்தியா குறிவைக்குது. அப்ப இது ஒரு நீண்ட தூர பார்வை கொண்ட திட்டம். இப்ப நாங்கள் எப்போதும் அடிக்கடி நான் சொல்லி வரும் என்றால் வடகிழக்கு என்பது இந்தியாவின் ஒரு பாதுகாப்பு பிரதேசம். இப்ப இந்தியாவின் இறமை, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கொண்ட ஒரு பகுதியாகத்தான் இந்த வடகிழக்கை இந்தியா பார்க்குது. அப்ப இந்தியா இந்த வடகிழக்கு வாழ் மக்களை ஒரு முழு கண்காணிப்புக்குள்ள ஒரு ராணுவ பார்வை, வடகிழக்கு இவர் கோட்டையர் ஆட்சியில ஒரு ராணுவ பார்வையில் வச்சுக்கிருந்தார். அதே போன்று இந்தியா ஒரு ராணுவ பார்வைக்குள்ள இந்த டிஜிட்டல் சிஸ்டம் மூலமாக, அதாவது இந்த மென்பொருள் சாப்ட்வேர் ஊடாக கண்காணிக்க போகின்றான். அப்படின்னு வரக்குள்ள எங்களோட உயிருக்கும் ஒரு ஆபத்து. இப்ப சாதாரணமாக இப்ப இதை இப்படியும் பார்க்கலாம். இப்ப இந்தியாவில் ஒரு பணக்காரர் ஒரு கிட்னி தேவைப்படுதுன்னு சொன்னால் அவருக்கு இந்த இரத்த மாதிரி, அதாவது எந்த வயசுல எந்த கோணத்துல எந்த ரூபத்துல ஒருவர் கிட்னி தேவைப்படுது என்று சொன்னால் இலங்கைக்குள்ள இந்த ஐடென்டி கார்டு காட்டி கொடுத்துரும். அவர் எங்க இருந்தாலும் அப்பிக்கிட்டு போகலாம். அப்ப நாளைக்கு அவர் அந்த குறிப்பிட்ட தேடப்படும் அந்த இந்தியாவில் ஒரு கிட்னி கொடுக்கக்கூடிய நபர் தேடப்படுகின்ற போது இப்ப யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ அம்பாள் எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு கடத்தப்படலாம். இங்கதான் மாஃபியா இருக்கு, கடத்தப்படலாம். கடத்தி அவரை இப்படி ஒரு இது சிஸ்டம் வடிவேல் ஏற்கனவே ஒரு திரைப்படத்துல காட்டி இருக்கின்றார். ஓடி போயிட்டு கிட்னியை கடத்துற மாதிரி. அப்ப இப்படி எல்லாம் ஒரு பயங்கரம் இருக்கு. நாங்க பின்னுக்கு சொல்ல போகின்றோம். எனவே மிகவும் மோசமான திட்டம். இந்த எல்போர்ட் அரசாங்கம் இந்த மக்களை காவு கொள்ள போகுது என்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஐடி கார்டுக்கான முழு செலவையும் இந்தியா தான் ஏற்க போகிறதா? இது எங்க பிரிண்ட் செய்யப்பட இருக்கிறது? செலவு என்பது இந்தியாவின் பணம் 450 மில்லியன். 450 மில்லியன் தான் இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 1700 கோடி. அத இந்தியா இலவசமா கொடுக்குது. முழு செலவு என்பது 41.12 பில்லியன். இதில் இந்தியா 22.33 பில்லியன் கொடுக்க போறாங்க. அட்வான்ஸ் பணம் தான் ஏற்கனவே கொடுத்தோன்னு சொல்லப்படுது. அது சரியா இல்லை. இந்தியாவோட பல தகவலின் பிரகாரம் ஏற்கனவே ரணில் அரசியல 1700 ரூபாய் இந்திய நாணயத்தில் 450 மில்லியன். இப்போதைய மதிப்பீட்டில் இலங்கை மதிப்பீடு சுமார் கிட்டத்தட்ட 1700 கோடி பணம் கொடுத்தாச்சு. ஆனால் இதில் அதான் சொல்ல, இது இப்படியான ஒரு நிதி நெருக்கடியான காலத்துல இந்த மாதிரி ஒரு தேசிய அடையாள அட்டைக்கு அது சோறா சாப்பிட போறாங்க அந்த காட்டை காட்டி. எனவே இப்படியான ஒரு செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை. இது இந்தியாவோட ஒரு வற்புறுத்தல் திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே விசா தொடர்பாக ஒரு பெரும் பிரச்சனை, சர்ச்சை ஏற்பட்டது. ஏனெனில் இந்தியாவினுடைய பிரைவேட் கம்பெனி இந்த விசா மூலமாக பணங்களை கொள்ளையடிக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கையர்களுடைய டேட்டாவை அபகரிக்கிறது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அது பெரும் பிரச்சனையாக மாறி திரும்ப விசா நிறுத்தப்பட்டது. திரும்பவும் ஏன் இந்தியாவோடு போய் இந்த விடயங்களை தொடர்பு படுத்துகின்றார்கள்? என்ன காரணம்? இது இந்தியா தானே விரும்பி கொண்டு வருது. இலங்கை கேட்கவே இல்லை. அதாவது இந்தியாவில ஆதார் கார்டு ஒரு கார்டு இருக்குது. அந்த ஆதார் கார்டு நேற்று கூட நம்முடைய இந்தியா நண்பர் சாத்தாங்குளத்துல பேசினேன். அந்த கார்டுல அவங்க கொடுத்த ஒண்ணுமே இல்லை. கைரேக கண்ணு மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. பிங்கர் பிரிண்ட் 5 பெருவிரல் 1. இப்ப இங்க ஸ்ரீலங்காவிலேயே பாஸ்போர்ட்ல 10 விரல் எடுக்கிறாங்கல்ல, 10 விரல் எடுக்கப்படுது. அப்ப அதே போதுமானது இல்லை. எனவே இந்தியா விரும்பி அதை நாங்க சொல்ல மிக்கிறோம் இல்லை. வடகிழக்கு வாழ் மக்களை கண்காணிக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு வந்துடுச்சு. இது எப்ப 2000 நாங்க பின்னுக்கு வர சொல்ல போகணும். இது ஒரு மாஸ்டர் பிளான். அதான் சொன்னமே, இது ஒரு தூர நோக்கு சிந்தனை கொண்ட திட்டம். அது இந்தியாவோட குறி என்பது தேசிய அந்த சிங்கள மக்கள் மத்தியில இல்ல. சிங்கள மக்கள் அப்படி ஒரு புரட்சி எடுத்தாலும் கூட சிங்கள மக்கள் அச்சப்படுறாங்க. இப்ப இந்தியாவுல ஏற்கனவே இந்த கிட்னி வியாபாரம் இருக்குது, குடிசை கைத்தொழில் போன்ற கிட்னி வியாபாரம் இருக்குது. இங்க இந்த மாஃபியா இன்னும் வரல. அப்ப அண்மையில ஒரு முஸ்லீம் இந்த பேபி ஹாஸ்பிட்டல், இந்த சோய்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து சின்ன பையன் ஒன்று கிட்னி ஒன்று களவு போயிடுச்சு. அந்த ஒரு கேஸ் போயிடுச்சு. அதுல மூக்கு நுழைக்கல. அப்படி இப்ப திடீர் 2 பிள்ளைகள ஹாஸ்பிட்டல்ல கூட கிட்னி களவு போகலாம். ஏனெனில் இந்த குறிப்பிட்ட, அதாவது இப்ப இந்த
இந்த இந்தியா கொண்டு வந்து இந்தியா கொண்டு வர போகின்ற இந்த டிஜிட்டல் ஐடி என்பது எல்லாமே அடங்க ஒருவரை கைரகையே போதுமானது டிஎன்ஏ டெஸ்டுக்கு. அப்ப இந்த கார்டுல அவரை வயசு காட்ட போகுது, அவரோட மூக்கு, தொண்டை, வாய், கண்ணு எல்லாமே என்ன ஸ்டைல இருக்கு, எந்த ஸ்டைல இருக்குன்னு காட்ட போகுது, எந்த தரத்தில் இருக்க போகுது, புலட் காட்ட போகுது. இப்படி எல்லாமே காட்டினால் இப்ப உதாரணமாக ஒரு 40 வயசுக்கான ஒரு 40 வயசு நபருக்கு ஒரு கிட்னி தேவைப்படுது என்றால் அது தேடி பிடிப்பது கஷ்டம். இலங்கையை பொறுத்தவரை லேசா பிடிச்சிடலாம், ஒரு செகண்டுக்குள்ளே அடிச்சுட்டா அவ்வளவு காட்டி கொடுங்க, இவர் எந்த இடத்துல இருக்கின்றார், அவர் அட்ரஸ் வச்சு கூகுள்ல காட்டி கொடுத்துரும், இவர் இப்போது பந்தாறு மூலை இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். எனவே இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு கட்டமாகத்தான் பார்க்கின்றோம். இந்தியா தன்னுடைய தேவை கருதி, தன்னுடைய இறையாமை கருதி, தன்னுடைய பாதுகாப்பு கருதி வடகிழக்கு மக்களை கண்காணிப்பின் நோக்கத்தோடு தான் இந்த ஐடென்டி கார்டை கொண்டு பூத்தி இருக்கின்றது என்பது மட்டும் உறுதியான தகவல். நீங்கள் ஆதார் கார்டை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆதார் கார்டு உண்மையிலே பேங்க் அக்கவுண்டோடு இணைக்கப்படுகிறது. அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஆதார் கார்டு மூலமாக பலன்கள், மக்களுக்கான பலன்கள் சென்று சேருவதற்கு வசதியாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆதார் கார்டு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் ஆதார் கார்டுக்கும் இஐடிக்கும் என்ன தொடர்பு? ஏன் இப்படி நீங்கள் அதனை குறிப்பிட்டு உதாரணமாக குறிப்பிடுகிறீர்கள்? அது ஆதார் கார்டு ஒரு நல்ல விஷயம் தான். ஆதார் கார்டு நல்ல விஷயம் என்றால் இப்ப அவங்கட என்ன கொடுத்துக்கிறாங்க, அவங்கட கண்ணும் கைரகையும் போட்டோ மாத்தம் கொடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல அப்படி இல்லையே, அவன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இல்லையா கொண்டு வரப்போறான். எனவே அந்த காட்டு இந்த காட்டுக்கும் வித்தியாசம் கொண்டது. அது அந்த ஆதார் கார்டு இப்போ நடைமுறை இலங்கையில் இருக்கின்ற நடைமுறை அடையாள அட்டை போன்றதுதான். இப்ப எங்க நம்ம ஸ்ரீலங்காவில இப்ப ஐடென்டி கார்டுக்கு கண்ணும் எடுக்கிறாங்க, கண்ணும் அதுலயும் கண் எடுக்கிறாங்க, கைரேயம் எடுக்கிறாங்க. இப்ப இந்தியா கிட்ட இந்த தரவு இல்லை. இலங்கைக்குள்ள இருக்குது, பாதுகாப்பு அமைச்சில் இருக்குது, ஆள்பதிவு திணைக்களம், அதாவது பர்சன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சன், ஆட்கள் பதிவு செய்யும் திணைக்களம். இது ஜாவத்தில இருந்து இப்ப பத்திரமுல்லைக்கு மாறிடுன்னு நினைக்கிறேன். அப்போது ரூபானிக்கு முன்பாக ஜாவத்த ரோட்ல இருந்ததுதான் பெரிய திணைக்களம். பலமுறை அங்க நான் போயிருக்கின்றேன். எனவே அந்த திணைக்களம் இப்போது பத்திரமுல்லைக்கு அதெல்லாம் இருக்கு தகவலே பாதுகாப்பு அமைச்சு லிங்க் பண்ணிக்கிறாங்க. அந்த திணைக்களம் ஆட்பதிவு திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சு கொண்டு வந்துட்டு இந்த தகவல் இன்னும் இந்தியாவுக்குள்ள இல்ல. இப்ப இதே காட்டுதான், இதே சேம் காட்டு தான். அந்த காட்டுக்குள்ள என்ன புகுத்த போறாங்கன்னால் இப்ப காட்டுக்கு வெளியே நமக்கு எதுவுமே தெரியாது. அது QR கோட். அந்த காடுக்குள்ள அடங்குற தகவல் இந்தியாவுக்குள்ள நிறைய உளவு தாவனங்களுக்கு மத்தியில போய் சேரப்போகுது. அங்க உளவு தாவனமான NIA, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ரோ வந்து 196 நாட்டிலையும் இருக்குமானா 196 இந்த லிங்க் இருக்கும். இப்ப தேவைப்பட்டா யாரு முகமது மன்சூர் அவர் டேட் ஆஃப் பர்த் அடி அவர் NS நம்பரை கொடுத்தா சடக்கு அவ்வளவு காட்டும், பிரிண்டே வந்துடும். அப்ப இது ஒரு மோசமான திட்டம். இது இந்த இயல்போடு காரணங்களுக்கு விளங்குது இல்லை, யாரும் சொல்லியும் புரியுது இல்லை. எனவே இதுக்கான ஒரு போராட்டம் ஒன்று மிக விரைவில் நாங்கள் எடுக்க போகின்றோம். இவ்வளவு இந்திய பணம் மானியமாக இலங்கைக்கு கொடுத்து இந்த ஐடென்டி கார்டுல மட்டும் இந்தியா தீவிரம் காட்டுவதன் நோக்கத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த நோக்கம் என்றால் இது இந்தியாவோட ஒரு மல்டி பர்பஸ். இந்தியாவில் இந்த தகவல் திட்டமானது நல்ல இதுல சூப்பர் தகவல். இந்தியாவில் இந்த தகவல் திட்டம் 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆதார் அட்டை கொண்டு வந்ததன் பின்னர் இலங்கையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்படும் என டெல்லியில் இந்திய பாதுகாப்பு அரங்கில் திட்டமிடப்படுகின்றது. இது ஒரு உளவு தகவல். நாங்கள் 3 தினங்களாக தகவல். ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்கள், இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எமது தமிழ் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பலரும் இருக்கின்றார்கள் என்பதையும் எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2017ஆம் ஆண்டில் மைத்திரிபால ஜனாதிபதி அப்போது இந்தியாவில் உளவு அமைப்பான கொழும்பு அதிகாரிகள் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். கொழும்பில் உள்ள மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள அட்வொகேட்டா நிறுவனம். இந்த நிறுவனம் எங்க இருக்குதுன்னு சொன்னால் கலம்பு 7ல தான் இருக்குதா சொல்லப்படுகிறது. அது இப்ப இருக்கலாம். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மந்த்ல டெல்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் ஹை லெவல் ஆபீசர்ஸ் கொண்ட குழு ஒன்று இந்திய பாதுகாப்பு இறையாண்மையை கொண்ட அசைன்மெண்ட் ஒன்றை ஒப்படைக்கப்படுகின்றது. யாரிடம்? இந்திய அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் பிரதாப் பானுமேட்டான் சொல்லி.
யார் இவர்? இந்திய அரசியல் உயர்மட்டம், பாதுகாப்பு பிரதானிகள் மற்றும் ஆட்சியின் உயர்மட்டம் வரை நன்கு பரிச்சயமான ஒரு அரசியல் ஆய்வாளர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் பாலிசி ஆஃப் ரிசர்ச், இந்திய பொருளாதார இந்த பாலிசி கொள்கை வகுப்பாளர் சங்கத்துல அவர் ஒரு அதிபர் பிரின்சிபலா இருக்கின்றார். இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி விசிட்டிங் ப்ரொஃபசர். நியூயார்க் யூனிவர்சிட்டியிலையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் மாணவர்கள் மத்தியிலேயே உரையாற்றி இப்படி ஏராளமான ஒரு புலமையை கொண்டவர். 2017 மெம்பர் ஆஃப் த இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி. பாருங்க எங்க வருகிறார். 2007 ஆண்டில் இவர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு அட்வைசரி சொசைட்டி, செக்யூரிட்டி சொசைட்டியில இவர் ஒரு மெம்பரா இருக்கார். அங்கதான் அச்சாரம் வருகின்றது. இவரை பற்றி நிறைய சொல்ல முடியும். உலக புகழ்பெற்ற அறிஞர், கல்விமான். இந்த நிலையில்தான் இவருக்கு இலங்கையில் ஒரு கல்விமான் டாக்டர் ராஜபத்திரனை நியூயார்க் யூனிவர்சிட்டியில் அறிமுகமாகின்றார். யார் இந்த ராஜபத்திரனை? இவர் தான் நாங்க இப்ப ஏற்கனவே சொன்ன வந்துட்டு அந்த சார் மாகான் மார்க்கஸ் மாவட்டத்தில் இருக்கின்ற அட்வொகேட் அமைப்பில் ஒரு பங்காளி. இவர் வேர்ல்ட் பேங்க், உலக வர்த்தக அமைப்பு, ஜெனீவா ஐடிசி, லத்தீன் அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலியன்ஸ் பொருளாதார அட்வைசர் டு த பிரசிடென்ட். எங்க நம்ம ஸ்ரீலங்காவுக்குள்ள இலங்கை ஜனாதிபதி மற்றும் உலகெங்கும் உள்ள அரசுகளுக்கு எல்லாம் கொள்கை வகுப்பாளங்க அட்வைஸ் பண்ணி உள்ளாராம் இந்த ராஜபத்திரனே. இவரு ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்சிட்டிகளில் கருத்தரங்களை வழங்கி இருக்கின்றார். இவர் வந்து வியட்நாம் விசிட்டிங் ப்ரொஃபசர், வியட்நாம் யூனிவர்சிட்டியில இப்பவும் இருக்கின்றார். இவர் வந்து விசிட்டிங் ப்ரொஃபசர். இப்படி இவரும் ஏராளமான புத்தகங்கள் எழுதிய ஒருவர். அட்வொகேடா நிறுவனத்தின் இவர் பங்காளி, இப்ப பங்காளியா இருக்கின்றார். அப்ப மாஃபியாக்கள் நிறைந்த நாட்டில் நமது நாட்டு மக்களின் டாட்டாவை எப்படி பாதுகாக்க முடியும் என்ற ஒரு திட்டமும் இருக்கின்றது. இந்த இருவரும் உலகின் முன்னணி யூனிவர்சிட்டிகளில் விசிட்டிங் ப்ரொஃபசர் இருக்கின்றார்கள். அதாவது நாங்க எங்க ஏற்கனவே சொன்ன ராஜபுத்திரன், இந்த மேதா என்பவரும் இருக்கிறார்கள். இந்தியாவில் ஆதார் கார்டு இஷ்யூவுக்கு முழுவதும் நடக்கும் போதே இலங்கைக்குள் இப்படி செய்யப்பட வேண்டும் என்று டெல்லியில் திட்டமிடப்படுகின்றது. இப்போது டாக்டர் ராஜபத்திரன் ஜனாதிபதி மைத்திரியிடம் மூளை செலவை செய்து இந்த டிஜிட்டல் ஐடி இலங்கையில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டி ஆசையை ஏற்படுத்துகின்றார். இந்த விடயம் பேச்சாளரில் பேசப்பட்டு வந்தது. தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா டிஜிட்டல் அமைச்சு என்ற ஒரு அமைச்சை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலமாக எல்லா விடயங்களையும் டிஜிட்டலைசேஷன் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அது ஒரு நல்ல விடயம் தானே மிஸ்டர் நிலாம்தீன்? அது நல்ல விடயம். இப்பவே ஆன்லைன் மூலமாக பல விடயங்கள் நாங்களே செய்யறோமே. அப்ப அது ஐடென்டி கார்டு ஊடாகத்தான் செய்யணும் இல்லையே. அதற்கான ஒரு அமைப்பு இங்க இல்லையே. எல்லா மாஃபியாக்கள் நிறைந்த இடத்துல அப்படி எல்லா மக்களும் படித்த மக்கள் இருக்கல. இப்ப சிபி பில் போனுக்கு, டிஜிட்டல் போனுக்கு, இந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு வருது. எல்லா மக்களுக்கும் ஆண்ட்ராய்டு இருக்கா? பாருங்க, அது முதல்ல நீங்க அப்படி ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்படுங்கன்னா எல்லா மக்கள் வீட்டுக்கும் ஆண்ட்ராய்டு போன் வேணுமே. இந்த சின்ன போனுகள், இந்த நான் குச்சிப்படி போனோம், சின்ன போனுகள் இருக்குல்ல, அந்த போன் உள்ள வந்து பில் வராது இல்ல. இப்ப சிபி பில் இப்ப 3 மாசமாக எங்களுக்கு எல்லாம் போனுக்கு தான் வருது. அது ஓகே தான். இப்ப இது வந்துட்டு ஒரு 60% மக்கள் கையில போன் இல்லையே. அப்ப அந்த போன் இல்ல மக்கள் வீட்டை என்ன நீங்க அந்த பில் பேமெண்ட் கொடுக்க போறீங்க? அப்ப உங்களுடைய ஆரம்ப பேசிக் பிள்ளையே. நீங்க ஒன்றுமே அத்திவாரம் ஒன்றும் இல்லாம சும்மா மோட்டை மட்டும் கட்டி போய் சரி வருமா? முதல்ல உங்களை கீழ்மாட்டம் அத்திவாரம் கிளியர் பண்ணப்படும் இல்ல. டிஜிட்டல் மயமாக்கப்படுதுன்னு சொன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படுகிறதால எல்லா மக்கள் கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்கும். இப்ப போன் ஒன்று இல்லாம சிறிய போன், அது அந்த ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இந்த சின்ன போனுகள்ல அது சிஸ்டம் இல்ல. இப்ப தண்ணி பில்லும் அப்படி சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. இப்ப எங்களுக்கு இப்ப மொபைல் போன் வந்துட்டு ஆன்லைன் தான் வருது. எல்லாருக்கும் பொருந்தாதே, எல்லோருக்கும் அது பொருந்தாது, சாத்தியம் இல்லை. அதற்கு உங்களோட கீழ்மட்ட பவுண்டர்ஸ், உங்களோட பேசிக் இன்னும் அது கொண்டு வராம இந்த டிஜிட்டல் சிஸ்டம் இப்போதைக்கு சாத்தியப்படாது. அதற்கான அத்திவாரமாக மக்கள் மத்தியில அந்த போன் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதுக்கு இலங்கையில குறைந்த திட்டத்துல போன் எல்லா குடும்பத்துக்கும் போன் வழங்கப்படணுமே. அப்படியான இந்த இந்தியாவுக்குள்ள எல்லோருக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு கம்ப்யூட்டர் வழங்கினா போல, லேப்டாப் வழங்கினா போல, அப்படி டிவி வழங்கினா போல. அப்ப முதல்ல நீங்க அந்த எல்லா மக்களையும் அந்த ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள கொண்டு வராம இந்த டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வர முடியாது என்பது என்னுடைய வாதம். இந்த ஐடென்டி கார்டு பிரிண்ட் செய்வதற்காக
இலங்கை அல்லாது இந்திய நிறுவனத்துக்கு மட்டுமே ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சரிதான். இப்ப இலங்கையில இது பிரிண்ட் செய்யற தகுதி இல்லையே. இப்ப ஜெர்மனில இருந்துதான் பாஸ்போர்ட்டும் டிரைவிங் லைசன்ஸுக்கான கார்டுகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே பிரிண்ட் செய்வதற்கான வாய்ப்பு இலங்கையில் இல்லாமல் இருக்கிறது தானே. அப்ப நீங்க இப்போது இந்த கார்டு எங்க அடிக்கிறீங்க? இப்ப எங்களுக்கு மக்களுக்கு வழங்குற தேசிய அடையாள அட்டை எங்க அடிக்கிறேன்? அதை அடிங்களேன். ஏன் நீங்க இந்தியாவில கொடுக்கணும்? அதை அடிக்கலாம் தான். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் அடிக்கிறீங்க வெளியே, அது கார்டு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ தற்போது மக்களுக்கு வழங்குற என்ஐசி இங்கதான் அடிக்கிறீங்களே, ஏன் அடிக்கல? கொழும்புக்குள்ள அடிக்கலாம். அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான டெக்னிக்கல் இங்க ஸ்ரீலங்கா ஆட்பதிவு திணைக்களத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை இங்க அடுக்கி வைக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவுக்குள்ள கொண்டு மக்கள் அடை வைக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மோசமான தான் தோன்றித்தனமான மோட்டுத்தனமான செயல் அது. அதை நாங்க வன்மையா கண்டிக்க வேணும். இல்ல, அது மிக மோசமான செயல் அது. இந்த விடயத்தில் அமைச்சரவை பத்திரம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இப்பொழுது செய்யப்பட்டது. அப்பொழுது எதிர்கட்சிகள் இதற்கு ஏதாவது எதிர்ப்புகளை பாராளுமன்றத்தில் விடுத்தார்களா? 2021 ஜூலையில் புதிய டிஜிட்டல் ஐடிக்கான கொள்முதல் விவர குறிப்புகளை கோட்டா அரசு தயாரிக்க துவங்கியது. 28 ஜனவரி 2022 அந்த இரவு அன்று இந்த ஐடிக்கான கோட்டா ஒப்பமிட்ட அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்திய நிறுவனங்களுக்கு இந்த ஐடி தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்களை வழங்க நடவடிக்கை ஆரம்பித்தது. 2015 ஆண்டு நல்லாட்சி அரசு இந்த விடயத்தை அமைச்சரவை சமர்ப்பித்த போது எதிர்கட்சி கூட எதிர்ப்பு காட்டவில்லை. இதுதான் ஒரு கேவலமான விடயம். என்றால் அந்த அளவு அறிவில்லை. எங்க பாசையில நம்ம ஊருக்காக சொல்லுவாங்க, அவங்கள மோட்டு என்று சொல்லுவாங்க. மற்ற மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இது அந்த எதிர்ப்பு காட்டவில்லை என்பது அறியாமையின் தன்மைதான். மைத்திரிபால சிறிசேன அரசு 2015 என்ஐசியில் சட்ட திருத்தம் செய்து பிங்கர் பிரிண்ட் கண் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று திருத்தம் கொண்டு வந்தது. அந்த திருத்தம் மூலமாகத்தான் இப்பொழுது தற்போது கரண்ட்லி மக்களுக்கு இஷ்யூ பண்ணப்படுகின்ற என்ஐசியில பிங்கர் பிரிண்ட் கைரேகை எல்லாம் இருக்குது. எனவே மேலதிகமா இந்த எதுவுமே தேவையை கிடையாது, ஒரு வீண் செலவு என்பதும் எங்க விவாதமாகும். ஆனால் இப்ப இந்த விடயத்தில் முக்கியமாக டிஜிட்டல் ஐடி கார்டு இந்தியாவில் பிரிண்ட் செய்வதால் என்னென்ன விளைவுகளை நீங்கள் ஆய்வு ரீதியாக பார்க்கின்றீர்கள்? நீங்கள் ஏற்கனவே ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் ஆய்வு ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஆய்வு ரீதி என்று சொல்லப்படும் போது அமெரிக்க சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் ஒன்று 815 மில்லியன் இந்திய மக்களின் ஆதார் கார்டு தரவுகளை திருடி டார்க் வெப்பில் விற்பனைக்கு வந்துள்ளதாக வெளிப்படுது. அதாவது இந்த விற்பனைக்கு வந்திருக்க அப்பவே ஒரு செய்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. 2022 ஆண்டு இந்திய தலைமை கணக்காளர் அறிக்கையின்படி இந்தியாவின் தனித்துவமான ஆணையம் அதன் தரவுகளை போதுமான அளவு பாதுகாக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை சொல்லுது. இப்படிப்பட்ட ஊழல் மலிவான நாட்டில் தனது சொந்த நாட்டு மக்களின் டேட்டாவையே பாதுகாக்க தெரியாத அல்லது பணத்துக்காக திருடி விற்பனை செய்த ஒரு நாட்டில் நாங்கள் எங்கிட மக்களின் தரவுகளை கொடுக்க முடியும்? மாபியாக்கள் நிறைந்த நாட்டில் நமது நாட்டு மக்களின் டேட்டாவை எப்படி பாதுகாக்க முடியும்? விளைவுகள் என்கின்ற போது இந்தியாவில் கிட்னி நல்ல விலை போகின்றது, கண் மற்றும் உடலின் ஏனைய பார்ட்ஸ் நல்ல விலை போகின்றது. இலங்கையில் போதை வஸ்து வியாபாரம் குறையலாம். அந்த குறைகிற காலத்துல இந்த மாபியாக்கள்ல கை ஓங்கலாம். எனவே அப்போது இலங்கையில் சட்டவிரோதமான மனித பார்ட்ஸ் விற்பனை தலை தூக்கலாம். இது ஒரு தூர நோக்கத்துடன் சொல்கின்றோமா? இலங்கையில் வறுமை மாறப்போவதில்லை. 10 ஆண்டுக்கும் பெண்களாலே வறுமையை மாற்ற முடியாது. இந்த ஆட்சி பலமானது. நாங்க அடிக்கடி சொல்ல வார்த்தை என்ன? இந்த ஆட்சி பலமானது. என்ன ஆட்சி பலம் என்பது 159. பலகீனம் எல்லோருமே எல்போட். ஆனால் ஆட்சியாளர்கள் எல்போட் நேசரியாய். அதனால் இந்தியா இவர்களையும் எதையும் சாதித்து விடும். இலங்கை இந்திய பாலம் கட்டும் பணியும் முடிந்த பின்னர் இலங்கையிலிருந்து நம் நாட்டவர்களை கடத்தலாம். இந்திய நோயாளிகளுக்கு நம் நாட்டு மக்களின் மனித பார்ட்ஸ் பொறுத்தவருக்காக நம் நாட்டு மக்கள் கொலை செய்யப்படலாம். அந்த கொலைகள் எங்கேயாவது விபத்துக்கள் போன்று சித்தரிக்கப்படலாம். அதாவது ஒருவர் தேவை, நான் ஏற்கனவே சொன்னது போன்று இயற்கையாக தேவைப்படுற ஒருவரை கடத்தி அவர் கிட்னியை தூக்கி எடுத்துட்டு அவர் எங்கேயாவது ஆத்துல குளத்துல வீசிட்டு போனால் அது ஒரு விபத்துக்கள் அப்படின்னு காட்டப்படலாம். அதாவது இந்த டிஜிட்டல் ஐடியில் உள்ள பிளட் குரூப் பொருத்தம் வயது, மூக்கு, வாய், மூளை தாளுகளை வைத்து எந்த நோயாளிக்கு பொருத்தமான என்பதை ஒரு செகண்டில் கண்டறியலாம்.
அதன் மூலம் அந்த நபர் எந்த அட்ரஸில் இருக்கின்றார் மற்றும் கூகுள் மூலமாகவும் கண்டறியலாம். உதாரணம், இந்திய பணக்காரர் ஒருவருக்கு தேவையான மனித பார்ட் தேவைப்பட்டால் அந்த நோயாளிக்கு தேவையான நபரை இலங்கைக்குள் குறிவைக்கப்படலாம். மனித குலத்துக்கு ஆபத்தான தகவல்களை அடங்கிய இந்த என்ஐசிக்கு ஒருபோதும் விடக்கூடாது என்பது தடுக்கப்பட என்பது எங்கள் மக்களின் ஆசையாக நான் பார்க்கின்றேன். சரி, இவ்வளவு பெரிய அச்சமான ஒரு சூழ்நிலை இலங்கை மக்களுக்கு இருக்கிறது என்றும் இந்த டிஜிட்டல் ஐடி விடயமாக இவ்வளவு பாதகத்தை செய்திகள் உள்ளடக்கம் இருந்தாலும் இது விடயமாக எந்த விதமான எதிர்ப்புகளும் இதுவரை வெளிவராமல் இருக்கிறது. ஏன் மக்களுக்கு புரியவில்லையா? எதிர்ப்புகள் பெரிதாக சிங்கள பகுதியிலிருந்து இன்னும் வரவில்லை. காரணம், இந்தியா குறிவைப்பது வடகிழக்கு மட்டுமே. இலங்கையின் வடகிழக்கு என்பது இந்தியாவின் பாதுகாப்பு பிரதேசம். இது குறித்து நான் கொழும்பில் இருந்து வெளியாகும் சண்டே சுடரொலியில் நாளாந்த பத்திரிகையில் சண்டே வெளியீட்டில் 2 ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். 2013 அக்டோபர் 13 இந்திய பாதுகாப்பு இலங்கையிலிருந்து அச்சுறுத்தலா, 2014 ஜூலை 27 சீனகுடாவில் சீன விமானத்தளம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா, இதை மக்களுக்கு போட்டு காட்டுங்க என்ற ஆய்வு கட்டுரைகளின் வடகிழக்கு என்பது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டது என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். அது ஒரு ஐடியாலஜி ஆர்டிகல் தான். அதாவது இந்தியாவின் இலக்கு குறி என்பது வடகிழக்கு மட்டுமே. அதில் ஸ்பெஷல் வடக்கு மட்டுமே. வடக்கு கடல் பரப்பும் வடக்கு மக்களுமே. விளைவுகளின் அடுத்த கட்டமாக சீன இந்திய மோதல் போர் அல்லது இந்திய அமெரிக்க போர் என்று வருகின்ற போது வடக்கில் இந்திய ராணுவம் தரையிறக்கம், வடக்கு கடல் பரப்பு முற்றாக இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். யுத்தம் என்று வரும்போது இந்திய படைகளுக்கு புல்லட் தேவைப்படலாம். அப்போது என்னென்ன குரூப் புல்லட் தேவை வருகின்றதோ அதை வடக்கு மக்களிடமிருந்து பெறுவதற்கு இந்த என்ஐசி பயன்படுத்தப்படும். அதுவும் ஒரு குறிக்கோள் தான். துப்பாக்கி முனையில் புல்லட் எடுத்தால் யாரால் என்ன செய்ய முடியும்? தேவையான ஒருத்தரை இந்த என்ஐசி மூலம் கண்டுபிடிச்சு ஆளை கடத்தி கொண்டு புல்லட் எடுத்தா ஒன்றும் பண்ணல, யாரும் கேட்டு போகல, தாய்தாப்பனே போகல துப்பாக்கி முனையங்களுக்குள்ள. பொதுவாக சொன்னால் இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் ஐடி என்பது இலங்கையை விட இந்தியாவுக்கு மிகவும் அத்தியாவசியமான. பாருங்க, அதாவது நம்ம நாட்டு தேவை என்பதுக்கு அப்பா நம்ம நாட்டு மக்கள் ஐடி இந்தியாவுக்கு தான் தேவை இருக்கு. அதற்காகத்தான் 1700 கோடி பணத்தை இலங்கை மக்களின் என்ஐசிக்கு என்று ஒரு காரணம் இல்லாமல் சும்மா இந்த நாட்டுக்குள்ள ஒன்று கொட்டுவாங்களா? எனவே அது ஒரு பயங்கரமான திட்டம் தான். நாங்கள் அச்சப்பட வேண்டிய காரணம் ஏராளம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு செய்திக்கு சொல்லப்படாத விடயங்கள் பல இருந்தாலும் கூட மிக அதிகமான எங்களுக்கு அச்சமான கால் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது டார்க் வெப் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகளாவிய ரீதியில் இந்த டார்க் வெப் தொடர்பான ஒரு அச்சம் இருக்கிறது. அவர்கள் VPN-ஐ பயன்படுத்தியோ அல்லது வேறு சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தியோ எங்களுக்கு தெரியாத விடயங்களை பயன்படுத்தி டேட்டாக்களை திருடி கொண்டிருக்கின்றார்கள். அது உலகம் முழுக்க இருக்கிறது. இங்கே யூகேயில் NHS டேட்டா திருடப்பட்டது, பேங்குகளுடைய டேட்டா திருடப்பட்டது. நாங்கள் இந்த ஃபேஸ்புக் மற்றது இந்த ஆப்புகளை இறக்கும் பொழுது டேட்டாக்கள் திருடப்படுகின்றன. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த திட்டத்தை இலங்கைக்குள் எப்படி திணிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இரண்டாவது, அந்தந்த நாடுகள் தானே தங்களுடைய சைபர் செக்யூரிட்டியை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த டிஜிட்டல் ஐடி மூலமாக இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தால் இலங்கை தானே அதனை பாதுகாக்க வேண்டும். இது 2014 2 தடவை நாம ஏற்கனவே சொன்ன டாக்டர் பிரதாப் பானுமேட்டா கலம்பு வந்துள்ளார். அவர் டாக்டர் ராஜபத்ரன மற்றும் மேட்ராஸ் ஜோஹர்ஜி என்பவரையும் சந்தித்துள்ளார். யார் இந்த மேட்ராஸ் ஜோஹர்ஜி? இவரும் அட்வொகேட்டா நிறுவன பங்காளி. அப்ப இவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்துறை அனுபவம் உள்ள முதலீட்டு அனுபவத்தால் இவர் முன்னாள் டைரக்டர் ஆஃப் கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ரஸ்ட் பேங்க், இப்படி இவருக்கும் சரண்டிப் ஹோட்டல், இப்படி இவருக்கும் ஏராளமான தொடர்பு. இவங்கள் மூலமாகத்தான் இலங்கை அரசுக்குள் இது திணிக்கப்படுகின்றது. இது நிச்சயமாக இதுக்கு நிறைய பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றது. இது நான் பின்னுக்கு சொல்ல போகின்றோம். நிறைய பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது. இது இந்தியாவின் ஒரு இறையாண்மை தேவை கருதி மிக அதிகமான பணத்தை செலவு செய்து இலங்கைக்குள் இது ஒரு திணிக்கப்பட்ட விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். தற்பொழுது இலங்கை மக்களின் தகவல்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்ற கேள்விக்கு என்ன பதில்? அது நிலக்கில்லையா? ஆட்பதிவு திணைக்களம், NIC வழங்கும் திணைக்களம் சொல்லலாம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி,
புள்ளி விவர திணைக்களம், உள்நாட்டு வருவாய் திணைக்களம், பேங்குகளில லோன் பெற்றவர்கள் உட்பட பாஸ்போர்ட் பெற்றவர்களின் டேட்டா இமிகிரேஷன் இருக்கு. எல்லாமே அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் தகவல் எல்லா போலீஸ்லயும் இருக்காது. பிபிஎல்ல உடனே எல்லா ஏரியா போலீஸுக்கும் வந்துவிடும். புதுசாக இவங்க தேட வேண்டிய தேவையே கிடையாது. இந்த என்ஐசிக்குள்ள எல்லாம் இருக்கு. ஒருவர கைரகை, அவருடைய அட்ரஸ், தொழில், வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருந்தால் இலங்கை அந்தந்த நாட்டுக்குள் அந்தந்த ஜிஎஸ்டியும் இருக்குது, கிராம சேவையும் இருக்குது. அவர்கிட்ட போய் ஒருவர பேர், அவர் முழு பேர் என்ன, ஒரு தகப்பண்ட பேரையும் ஒரு பையன் பேரையும் சொல்லி கேட்டாக்கா அவன் முழு ரோட்டையும் கொடுப்பான். அப்ப அது ஒரு தேவையே கிடையாது. சிம்பிளாக போலீஸ் வந்துட்டு ஒருவரை கஞ்சா பிசினஸ்ல ஒருத்தர் அம்புட்டால், அது இப்ப உதாரணமா கொழும்புல ஒரு கஞ்சாக்காரன் அம்புட்டா யார் யார் துணை என்று அவன் சொல்லுவான். மடக்களப்பில, அம்பாறையில, திருவண்ணாமலையில ஆள் இருக்குன்னு அந்த வீட்டுல உடனே போலீஸ் ஏரியா மெசேஜ் கொடுத்து உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இது ஒண்ணு புதுசாக செலவழித்து தேவை வேண்டிய தேவையே கிடையாது. தேவை என்னென்றால் இந்தியாவுக்கான தேவை. இந்த இலங்கைக்குள்ள இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவுக்கான தேவை என்பதால இது இந்தியா மிக அதிகமான கரிசனையும் தீவிரம் காட்டுகின்றது. இது கோடப ராஜபக்ஷவினுடைய அந்த வியத்மக குரூப், அந்த குழுவினர் இந்த டிஜிட்டலைசேஷன் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இப்ப கடந்த ரணில் ஆட்சியிலாவது இதற்கு ஏதாவது எதிர்ப்பு கிளம்பியதா? என்ன விடியும்? கிளம்பிச்சு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ரணில் ஆட்சியில் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். கடந்த காலத்தில் இந்திய திட்டத்தில் டேட்டா தனியுரிமை மீறல் அபாயம் இருந்தது என்றும் இலங்கை குடிமக்களின் தரவுகள் வேறு எந்த நாட்டுக்கும் செல்வதை அவர் விரும்பவில்லை என்பதை இந்தியா பதிவு செய்திருக்குன்னு அவர் அதை எதிர்த்திருந்தார். எங்க நாட்டு டேட்டா இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவர் வன்மையாக கண்டித்திருந்தார். ஆனால் இறுதியில் அவர் இந்தியாவில் சரி கட்டப்பட்டார். பின்னர் ரணில் தரப்பாலும் சரி கட்டப்பட்டார். ரணில் தரப்பால் சொல்லக்குள்ள இந்த விடயத்துல சாகல ரெட்நாக் சீன்ஸுக்குள்ள வர்றார். அவர் தான் ரணில் ஆட்சி காலத்துல ஜனாதிபதி பிரதானி, ஜனாதிபதி காரியாலய பிரதானி. அப்ப அவரை இந்திய தூதுவர் பல தடவை இந்த விடயமாக நெருங்கி இருந்தார். மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. அவரும் சரி கட்டப்பட்டார். இந்த பாதுகாப்பு இந்த ரணில் காலத்துல இருந்து டிரான் அலசும் சரி கட்டப்பட்டார். அங்க அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கும் என்றால், இந்த திட்டம் சிங்கள மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காது என்பதை திட்டவட்டமா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த 2 பேரும் அப்போதே அமைதி கொண்டார்கள். ஏனெனில் டிரான் கொஞ்சம் 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 திருக்கு மூல கொண்டவன் தான். அதை நாங்க அழகா சொல்ல. அவர் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அறிவுபூர்வமான மட்டும் அவர் அதை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கல. அது ஆழமா ஒருத்தன் பாக்குறாங்கல்ல, இந்த எல்போட்டும் பாக்குது இல்ல, எதிர்கட்சியும் பாக்குது இல்ல, அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஆட்கள் இல்லைன்னு சொல்லலாம். எனவே டிரான் அழகா அதுல டிரான் அலஸ் அதுல எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். பிறகு இந்திய தூதுவரால் அது சரி கட்டப்பட்டு விட்டது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆனால் இப்ப சாகல ரத்நாயகா தொடர்பாக நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவீர்கள். அவருக்கு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறேன், ஆலோசனை வழங்கி இருக்கின்றேன் என்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த என்ஐசி டிஜிட்டலைசேஷன் தொடர்பாக தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததா? எனக்கு கிடைக்கல. அதை பத்தி நான் பேசுவோம். அந்நேரம் அது பெருசா பேசப்படல. அதாவது அது இந்தியாட நிறுவனம் என்று சொல்லப்படல. அதாவது அந்நேரம் மக்களுக்கு காட்டப்பட்டது இந்தியா பணம் கொடுத்து எங்களுக்குள்ளதான் செய்யறாங்கன்னு அந்த செய்தி பரவிச்சு. அதாவது இந்தியா ஒரு ஹெல்ப் பண்ணுது, பல பல திட்டங்கள்ல முதலீடு பண்றதால இதுக்கும் பணம் கொடுக்க என்றுதான் சொல்லப்பட்டுச்சு ஒழிய இந்திய நிறுவனம் செய்வதாக அங்க யாருமே சொல்லப்படல. இப்ப இந்திய நிறுவனம் என்று வருகின்ற போது அது இந்தியாட அது ஒரு ஆழமா நாங்க இதை பார்க்க போனால் ஒரு இந்தியாவுக்கு தான் கொடுக்க வேணும் என்ற ஒரு திட்டம் அங்கு போடப்பட. டெல்லியில் உள்ள சவுத் புலக்கில் இந்த கொள்கை வகுப்பாளர்கள் போட்ட திட்டத்துக்குள்ள அது யாருக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரு திட்டம் அங்க போடப்பட்டிருந்தது. அந்த திட்டத்துல வருகின்றது பாருங்க, அது 2 விடயம் வருகின்றது. அதாவது எப்படி வருகின்றதுன்னு சொன்னால், இந்த என்ஐசிக்கான டெண்டர் இந்தியாவிற்கு மட்டும்தான் கோரப்பட்டது. இலங்கையில் யாரும் இந்த நிறுவனம் கோர முடியாது. இது இந்தியாவால் போட்ட கண்டிஷன். இந்தியா என்ன சொல்லுது, நாங்க உங்களுக்கு பணம் தாரோம், ஆனா நீங்க இலங்கைக்குள்ள யாரும் அது பிரிண்ட் பண்ற வேலையை பாரம்பரியப்படா. அங்க பாருங்க சூட்சுமம் இருக்கின்றது. அப்ப என்ஐசிக்கான முழு ஆலோசனை கொடுக்கிறாரு இந்தியாவோட தூதுவர். இந்த என்ஐசிக்கான முழு ஆலோசனை, முதலீடு, வடிவமைப்பு எல்லாமே இந்தியா தான். இதில் கோஆர்டினேஷன், கண்காணிப்பு, மேற்பார்வை நேரடியாக கோல்ட் ரோட்ல இருக்கின்ற இந்தியன் எம்பசி தான் செய்யுது. இப்ப இந்தியன் எம்பசி என்றார் யார்? இந்திய ஹைகமிஷன் வருகின்றார். இந்த என்ஐசிக்கான டெண்டர் இந்தியாவோட மட்டும்தான் கோரப்பட்டது. இலங்கையில் யாரும் எந்த நிறுவனமும் கோரக்கூடாது. இந்தியா போட்ட கண்டிஷன்ஸ் ஆகலைக்கிட்டு. இந்தியாவில் ரணில் ஆட்சியில்
இந்த இஐசி டிஜிட்டல் என்ஐசிக்கான டெண்டர் அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்ட போது இந்த பிரைவேட் நிறுவனமான மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் அண்ட் இந்த இந்த புரோட்டீன் டெக்னாலஜி இதுக்கு என்ன வேலை பாருங்க, அது 2 நிறுவனம் போலியாகத்தான் போடப்படுது. அதாவது போடுகாய 2 நிறுவனம் தெரிவானது. ஆனாலும் ரணில் அரசாங்கத்தின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அலிஸ் இந்த 2 நிறுவனங்களையும் தகுதியான நிறுவனம் அல்ல என்று நீக்கிவிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்திய அரசின் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சீனுக்குள் வருகின்றது. அரசு அதிகார சபை ஒன்று இது டெல்லி ஜீவன் பாரதி பில்டிங்ல இயங்குது. இந்த ஐடென்டி கார்டுக்கு மட்டும்தான் இது இயங்குது. இந்த அதிகார சபையானது 2016 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல இருக்கிற கடமை பாற்ற அத்தனை ஆபீசரும் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள், அதுல என்னையும் இருக்கிறாங்க. 2017 இலங்கையில் மைத்திரி ஆட்சியில் இந்த பிரதாப் பானு மேத்தாவுக்கும் டாக்டர் ராஜபுத்திரனாகும் இடையில் டிஜிட்டல் ஐடி சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடக்கின்றது. இந்த இருவரும் லண்டன், நியூயார்க், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சந்திப்புகளை ஏற்படுத்தியது. எப்படி? இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து டிஜிட்டல் ஐடென்டி கார்டு எனும் இஐடி கார்டு வழங்கும் திட்டம் ஒன்றை இந்த மாதம் செயல்படுத்த இருக்கிறது. அது மும்முரமாக தற்பொழுது அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டத்திற்கு சிங்கள புத்திஜீவிகள் மத்தியிலே இருந்து பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தமிழ் புத்திஜீவிகள் தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக யாருமே எதுவுமே இதுவரை பேசவில்லை. ஆகவே இதனுடைய பாதகமான நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நாம் நிலாம்தீன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அடுத்த பகுதியில் இந்த உரையாடல் தொடரும்.